Hi friends, welcome to Ladies Sir. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மலாய் குல்ஃபி வீட்லயே எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குல்ஃபி செய்யறதுக்கு நமக்கு பால் 1 லிட்டர் வேணும். நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க்ல தான் உங்களுக்கு நிறைய ஏடு கிடைக்கும். சோ வந்து ஃபுல் க்ரீம் மில்கே யூஸ் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் போல நான் பால் எடுத்திருக்கேன். சர்க்கரை ஒரு 3/4 கப், மில்க் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் ஒரு 1/2 டீஸ்பூன், முந்திரி ஒரு 10, பாதாம் ஒரு 10 நம்பர் எடுத்திருக்கேன், பிஸ்தா தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன். நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா 3 சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது அவைலபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாதாம் கட் பண்ணிக்கிறேன். பீசஸ் நல்லா சின்னதாவே போட்டுக்கோங்க. பிஸ்தாவை கட் பண்ணி போட்டுக்கிறேன். நட்ஸ் எல்லாம் கட் பண்ணிதான் இப்ப நம்ம நெக்ஸ்ட் பால் காய்ச்சிடலாம். இப்ப ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு நான் நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சிருக்கேன். அதில் பால் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம இதில் தண்ணிலாம் சேர்க்க போகிறது இல்லை. அப்படியே 1 லிட்டர் மில்க் இதில் அப்படியே ஊற்றிடுங்க. இப்போ இந்த பால் நல்லா காயட்டும். நல்லா கொதி வந்தப்புறமா நம்ம சிம்ல வச்சிடலாம். பால் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு நடுவில் கிளறி விட்டுட்டே இருக்கலாம், அடிப்பிடிக்காத அளவுக்கு. இது பால் நல்லா வந்து சுண்டணும் உங்களுக்கு. இப்போ நான் 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். இது 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் இது நல்லா சுண்டணும். அது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணணும். இது அப்படியே கொதிக்கட்டும். சிம்ல வச்சுட்டு அப்படியே கொதி வரட்டும். பாருங்க, இந்த பால் வந்து ஒரு 15 மினிட்ஸா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த ஏடு இது மாதிரி வருதுன்னா நல்லா நீங்க அதுலயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பப்போ இது வந்து லைட்டா கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஓரத்தில் இருக்கிற இதெல்லாம் நம்ம எடுத்து இதில் விட்டுடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா சுண்டட்டும். இது இந்த பால் பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதையும் இந்த பால்லையும் சேர்த்து கொதிக்க விடலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அந்த குல்ஃபி ஐஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ அதை ஆட் பண்றோம். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ இந்த சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை இது நல்லா கரையட்டும். இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிருக்கு இந்த பால் இந்த அளவு சுண்டி வரதுக்கு உங்களுக்கு. இப்போ சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம நெக்ஸ்ட் இந்த ஏலக்காய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிடுறேன். இது நட்ஸும் போட்டுடலாம். பால் பாருங்க நல்லா சுண்டி உங்களுக்கு நல்ல ஒரு எல்லோ கலர்ல இருக்கு. இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பால் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. இந்த பால் நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ இந்த ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி ஃபில் பண்ணுறேன். இந்த ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாதவங்க ஒரு ஏர்டைட் பாக்ஸில் கூட ஊற்றி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இது ஊற்றி முடிச்சுதான் ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் ஃப்ரீசரில் வச்சு.
இப்போ 8 hours மேலே ஆயிடுச்சு. இப்போ இந்த குல்ஃபி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த குல்ஃபி ஐஸ்கிரீமை வீட்டிலையே பண்ணி கொடுங்க. ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாதவங்க பாட்டில் ஃபில் பண்ணி நீங்கள் பாட் குல்ஃபியாகவும் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.